கில்ட்னா என்ன அப்படின்னா, மனம் சில செயல்களை செஞ்சிரும். புத்தி வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லும். அப்ப மனசு போய் செஞ்சிரும். மனசு போய் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பிரச்சனை உருவாகும். அதுல இருந்து வெளியில வர முடியாம தவியா தவிக்கிறது தான் கில்ட். ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வையேன், மனம் என்ன பண்ணும், பயங்கரமா போய் எடுங்க எடுங்க எடு 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 ஃப்ரெண்ட்ஸோட போ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மனம் தூண்டி விட்டுட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், போய் எடுக்க ஆரம்பிச்சிருவான். எடுக்க ஆரம்பிச்சு பிரச்சனையானதுக்கு அப்புறம் புடிச்சு கொண்டு ஜெயில போட்டுறான். அப்ப மனம் போய் ஒளிஞ்சுக்கும். புத்தி ஆனா ஆரம்பத்திலேயே அலாரம் அடிக்கும், வேண்டாடா ட்ரக்ஸ் எடுக்காத, ஃப்ரெண்ட்ஸோட போய் எடுக்காத, அது பெரிய பிரச்சனையா ஆயிடும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லும். ஆனா மனம் பயங்கரமா போர்ஸ் பண்ணும். மனதோட வேலையே என்ன அப்படின்னா, ஆசையை தீர்த்துக்கிறதா மனதோட வேலை. ஆசைப்பட்டதை அடையணும். புத்தி தான் தவறுது சரியதுன்னு டிசைட் பண்றது புத்தி. வேணும் வேண்டாம், ஆகும் ஆகாது, பிடிக்கும் பிடிக்காது, செய்யும் செய்யாத அப்படின்னு சொல்றது புத்தி. அப்ப மனம் என்ன பண்ணும், அதுக்கு ஆசைப்படுறத போய் அடையறதுக்கு பயங்கரமா தூண்டும். அவனும் போய் அடிக்ட் ஆயிடுவான். அடிக்ட் ஆகி பிரச்சனையில மாட்டி ஒரு பெரிய பிரச்சனை அவனை வரும்போதுதான் மனம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். அப்ப புத்தி என்ன பண்ண, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தியா, நீ கேட்டையா அப்படின்னு சொல்லும். அந்த டைம்ல தான் அவனுக்கு கில்ட்டுங்கிறதே உருவாகும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. மனதுடைய குழப்பம் தான் கில்ட். ஒரு ஃபேமிலிலேயே டெத் ஆயிருது, போறப்பெல்லாம் ஐயோ நான் கொண்டு பாத்துருக்க கூடாதா ஹாஸ்பிட்டல்ல, இந்த மருந்து மாத்திரை கொடுத்திருந்தா சரியா இருக்காதா, நாம தான் விட்டுட்டோமா அப்படின்னு நிறைய பேரு அதுல கில்ட் ஆயிருவாங்க. அப்படியே இந்த கில்ட்டோடவே இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆறோ அவங்களோட இன்ட்ரெஸ்டே போயிடும். வேலை செய்யற மனம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒண்ணு பசிக்காது, தூக்கம் வராது, மனம் குழப்பமாவே இருக்கும், கவலையாவே இருப்பாங்க, டல் ஆயிடுவாங்க, வேலைக்கு போக பிடிக்காது. சிலர்லாம் கில்ட்ல சூசைடு வரைக்கும் போயிடுவாங்க. கில்ட் ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான எமோஷன். கில்ட்ல இருந்து வெளியில வரணும்னா சைக்கலாஜிக்கல் தெரப்பி, கவுன்சிலிங், இந்த ரெண்டு மூலியமா தாராளமா வெளியில வந்துடலாம்.